பாருமா ருத்ரா, உனக்கும் மாப்பிளைக்கும் தனி பேகு, எனக்கு தனி பேகு, என் பேராண்டிக்கு தனியா வச்சிருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, நீ என்னமோ பண்ணு. இது வரைக்கும் யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கோம், யார் யாருக்கு கொடுக்கலன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அடதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட வாயண்டி. எனக்கு வேண்டாமா. காலையில இருந்து பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல ஒவ்வொரு வீட்லயும் காஃபி டீ மோருன்னு குடிச்சு எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. நீங்க போய் சாப்பிடுங்க. பிரதீப், இங்கதான் இருக்கியா? அப்பா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுப்பா. வா. வா. என்னப்பா? என்னங்க, என் பிள்ளைய எங்கெங்க கூட்டிட்டு போறீங்க? அப்பா பிள்ளைக்குள்ள நாங்க 1000 பேசிப்போம். நீ உன் வேலையை பாரு. ஏங்க, ஆபீஸ்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டீங்களா? ஆச்சு. பாருமா, அவனை தனியா எங்கேயோ கூட்டிட்டு போய் ஏதோ பேச போறாரு. பேசிட்டு போறாங்கம்மா, உனக்கு என்னம்மா? ஏதாவது அஞ்சலியை பத்தி பேசி அவனை குழப்பிட போறாரு. கல்யாண பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு ஊருக்குள்ள பாதி பேருக்கு கொடுத்தாச்சு. இனிமே இந்த கல்யாணம் நிக்காது ருத்ரா, கவலைப்படாத. அதுக்கு இல்லம்மா, என் புள்ள கட்டுற தாலி அந்த பிரியா கழுத்துல ஏற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இருக்காதுமா. ஸ்லிப்பர் போட்டுக்க. பிரதீப், அப்பா, கல்யாணம் நெருங்கிடுச்சுப்பா. எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல முதல் கல்யாணம், எனக்கு ஒரே பையன். ஆனா அதுக்குண்டான சந்தோஷமோ மகிழ்ச்சியோ என்னமோ தெரியல, என் மனசுல இல்லப்பா. சில பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் பயந்து பயந்து இந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்கேன். நான் சில விஷயங்களை கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு அஞ்சலி யாருன்னே தெரியாதுப்பா. நான் இன்னும் கேள்வியே கேட்கலையேப்பா. உங்களுக்கு தேவையான பதில் இதுதானப்பா? எனக்கு தேவையான பதில் இதுதான்ப்பா. அதான் சொன்னனேப்பா, எனக்கு அஞ்சலி தெரியாது. அவளை நான் பார்த்தது கூட இல்ல. அவ வயித்துல வளருதுன்னு சொல்ற குழந்தை என்னதில்லப்பா. ஓகே, என் மேல உங்களுக்கு சந்தேகம் என்ன தெரியலையாப்பா? நீ இவ்வளவு ஆணித்தரமா சொன்னதுக்கு அப்புறமும் என் மனசு அதை கேட்கல. அப்பா, நான் நிரபராதிப்பா. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்க அப்பா இந்த நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் பயந்ததே இல்ல. அப்படிப்பட்ட நான் என்னன்னு தெரியல. நான் நிஜமாவே பயந்து போயிருக்கேன்ப்பா. அப்பா, வெளியேதான் தைரியமா தலை நிமிர்ந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா உள்ள ஆடி போயிருக்கேன். நான் இன்னி வரைக்கும் எந்த தவறு செஞ்சதில்லை. ஆனா நீ ஏதாவது தவறு செஞ்சன்னா அத நீ செஞ்சதா இருக்காது, நான் செஞ்சதாதான் இருக்கும். என் மனசாட்சி என்ன கொன்னுடும். அப்பா, அதனாலதான் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கறேன். எனக்கும் என்ன எப்படி நிரபராதி நிரூபிக்கணும்னு வழி தெரியலப்பா. ஆனா நான் நிரபராதி. ஓகேப்பா, நீ கல்யாண மாப்பிள்ள. நான் ரொம்ப பேசி குழப்ப விரும்பல. நீ இவ்வளவு சொன்ன பாரு, அதுவே போதும்பா. ஆனா ஒண்ணு, பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உன் நெகட்டிவ் சைட பார்த்ததுக்கு அப்புறமும் துணிஞ்சு உன்னை திருத்தி கல்யாணம் பண்ணிக்க போறான். அவ கண்லேந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. சரிப்பா. உனக்கு தன் பொண்ணை கொடுக்கவே மாட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் ராகவன் பிடிவாதமா இருக்காரு. நாளைக்கு நீ பிரியாவை சந்தோஷமா வச்சுக்கிறத பார்த்து இந்த மாதிரி மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கவே மாட்டாருன்னு ராகவன் 4 பேர்கிட்ட சொல்லணும்பா. அன்னைக்குதான் என் மனசு நிம்மதியாகும்பா. நான் பெத்த பிள்ளைன்னு எனக்கு பெருமையா இருக்கும். நிச்சயமா நீங்க பெருமைப்படுற மாதிரி நடந்துப்பா. நீங்க என்ன முழுசா நம்பலாம். உங்க அம்மா வந்துட்டா நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு தெரியலன்னா அவளுக்கு தலையே வெடிச்சிடும். ஏன்னா என்னோட அவளுக்கு உன் மேல அவ்வளவு பாசம்டா. அவன் நம்பிக்கையை நீதாண்டா காப்பாத்தணும். இதுக்கு மேலேயும் நல்லவன் நல்லவன் நானே சொல்லிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. நான் வாழ்ந்து காட்டுறப்பா. That's good. வா. சரிப்பா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. சரிப்பா. ஏங்க, என் பிள்ளைய தனியா கூட்டிட்டு வந்து என்னங்க மிரட்டினீங்க? அதெல்லாம் ஒண்ணும் மிரட்டலடி. என்னன்னு சொல்றவா? உங்க அப்பா இந்த நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் பயந்ததே இல்ல. அப்படிப்பட்ட நான்
என்னன்னு தெரியல. நான் நிஜமாவும் பயந்து போயிருக்கேன்ப்பா. வெளியே தான் தைரியமா தலை நிமிர்ந்து பேசிட்டு இருக்கேன், உள்ள ஆடி போயிருக்கேன். ஹலோ, ஹலோ, நான் பிரதீப் பேசுறேன். யார் பேசுறது? பிரதீப். பிரதீப். ஹலோ, நான் பிரதீப் பேசுறேன். யார் பேசுறீங்க? நான் அஞ்சலி பேசுறேன். அஞ்சலி, ஏங்க என்ன இப்படி மோசம் பண்ணீங்க? என் வயசுல உங்க குழந்தை தானங்க வளருது. இல்ல, நோ நோ நோ. ஏங்க என்ன ஏமாத்துறீங்க? நீங்க யார்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நடிக்காதீங்க. நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என் கூட சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தப்பான அட்ரஸ் கொடுத்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. தயவு செஞ்சு என்ன ஏமாத்தாதீங்க. உங்க குழந்தை என் வயித்துல வளருதுங்க. என்னங்க என்ன ஏமாத்தாதீங்க. ஏங்க, நீங்க யாருங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களால என் கல்யாணத்துல எவ்வளவு பெரிய குழப்பம் தெரியுமா? ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ். நீங்க எங்க இருந்து வந்தீங்களா அங்கேயே திரும்ப போயிடுங்க, ப்ளீஸ். அப்ப என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? என்ன ஏத்துக்க நோ மாட்டீங்களா? நோ, போயிடு போயிடு போயிடு. இது பாருங்க, நான் கல்யாணத்துக்கு வருவேன். கல்யாணத்தை நிறுத்துவேன். உங்க முகத்திலேயே கிழிப்பேன். நீங்க அயோக்கியன்னு நான் நிரூபிப்பேன். இது என் வயிற்றுல வளர நம்ம குழந்தை மேல சத்தியம். அஞ்சலி வாய்ஸ்ல ஃபோன் பண்ணி பேசினா ஏதாவது உண்மை தெரியும்னு பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே. அவன் தான் காரணம்னு சொல்றான். அவன் இவ யாருன்னே தெரியாதுங்கிறான். இந்த விஷயத்துல யாரை நம்புறதுனே தெரியலையே. பிரியா, கல்யாண புடவை நகை எடுத்து வச்சிட்டல, அப்புறம் மண்டபத்துக்கு வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. உன்கிட்ட தாமா கேட்குறேன், எல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா? எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிட்டேன்னு, உறவுகளை மட்டும் மறந்துட்டு போறோமேன்னு ரொம்ப குற்ற உணர்வா இருக்குன்னு. சும்மா அந்த வீணா பண்ண சென்டிமெண்ட்லாம் வேணாம் பிரியா. இவ்வளோதான் உன் கொடுப்பேன்னு நினச்சி கிளம்பு. இந்த நரகத்தை விட்டு போறேன்னு சந்தோஷப்படு. போய் உன் புருஷன் கூட சந்தோஷமா இருமா. பிரியா, என் ட்ரெஸ்ஸையும் உன் பேக்ல வச்சிரு. ஏண்டி அழுதுட்டு இருக்க? நான் கல்யாணம் பண்ணிட்டு போக போறேன். இன்னும் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி ஸ்னேகா அண்ணி யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கக்கா. கல்யாணத்துக்கோ வர மாட்டாங்க போல இருக்கு. எனக்கு எதுக்குக்கா இப்ப கல்யாணம்? என்னடி இப்படி பேசுற? எல்லாருமே வருவாங்க. துவாரகேஷ், வேன் எப்படா வருது? சாயந்தரம் 4 மணிக்கா. அப்ப அப்பா அம்மா வரமாட்டாங்களா? ஏங்கா, யாருக்கு தெரியும்? பொண்ணு நக்கரை யாருக்காவது இருந்தா தானே. கோவப்படாதடா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அப்பா அம்மா இல்லாம நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போயிடலாம். அதனால யாருக்கு தலை குனிவு? நமக்கு தானே. அங்க இருக்கிற ஒருத்தர் விடாம கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாதுடா. இதுவும் ஒரு பிரச்சனை ஆயிடும். ஏங்கா, நானும் வர வேணான்னு சொல்றேன். அவங்க தானே வராம இருக்காங்க. நான் என்ன காலைல விழ முடியும்? நமக்கு காரியம் ஆகணும்னா காலில் விழுந்துதாண்டா ஆகணும். அதுல தப்பே இல்ல. என்னால முடியாதுக்கா. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, எனக்காக போய் கேளுண்ணே. என்ன பிரியா புரியாம? அவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல. டேய் துவாரகேஷ், நான் சொல்றத கேளுடா. இத்தனை நாளா நாம வீரப்பா பேசிக்கிட்டதும் சண்டை போட்டுக்கிட்டதும் அவங்க இல்லாம எல்லாத்தையும் நாம செஞ்சது நமக்கு பெருசு இல்ல. இப்ப அவங்க கட்டாயம் தேவை. அப்பா அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போலாண்டா. அப்பதான் பிரியா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.
அதுதான் நமக்கு கௌரவம். துவாரகேஷ், ரொம்ப யோசிக்காத. நீ போய் கேளு, நானும் வரேன். வா. என்னங்க என்னங்க சொல்லு. கல்யாணத்துக்கு நாம போக வேண்டாமா? கல்யாணத்துக்கு வாங்கப்பா. 4 மணிக்கு வேன் வந்துரும்பா. ஷாமளா, கோவப்படாதீங்க. பிரியா கல்யாணத்துக்கு நம்மள கூப்பிடுறாங்க. பதில் சொல்லுங்க. எனக்கு நைட் டிஃபனுக்கு சப்பாத்தியும் குருமாவும் தயார் பண்ணு. ஏய், பேசுறா. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வாங்கப்பா. இது நம்ம பிரியா கல்யாணம். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் எதுக்குடா வரணும்? அப்பா, பிரியா நீங்க வளர்த்த பொண்ணு. அடம்பிடிக்காம வாங்கப்பா. நீங்க வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். ஷாமளா, நைட் டிஃபனுக்கு சப்பாத்தி குருமா தயார் பண்ண சொன்னேன்ல, ஏன் நின்றுகிட்டு இருக்க? போ. நல்லா யோசிச்சு முடிவு சொல்லுங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தான் சொல்றேன். எனக்கு சப்பாத்தி குருமா தான் வேணும். ஏங்க நான் அத சொல்லலீங்க. கல்யாணத்துக்கு. அப்ப நீயும் போறியா? சரி போ, நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நீ போ, ஆனா ஒரே அடியா போயிடு. திரும்பி இங்க வந்துடாத. இல்லைங்க, நீங்க போகலன்னா நானும் போலீங்க. இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? அது என்னப்பா நீ போல நான் போலன்னு சொல்லிக்கிட்டு? நாம போலன்னு சொல்லுங்கப்பா. நீ ஒத்தந்தாடா நான் பெத்த பிள்ளை. உங்க 3 பேர் சார்பா நான் போறேன் மாமா. அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். உன் கதை என்ன? வரியா வரலையா? மாமா வரலன்னா நான் மட்டும் எப்படி? அண்ணி, என்ன நீ இப்படி சொல்றீங்க? சாரி பிரியா. அம்மா, நீயாவது வாம்மா, ப்ளீஸ் மா. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா கிட்ட போ. ஓ, அப்பா, அப்பா ப்ளீஸ் பா, நீங்களாவது என் கல்யாணத்துக்கு வாங்கப்பா. நீங்க வந்து எல்லாரும் வந்துருவாங்க பாப்பா, ப்ளீஸ் பா. அப்பா ப்ளீஸ், அப்பா ப்ளீஸ் பா, வாங்கப்பா பா. அண்ணா, அண்ணா உங்க தங்கச்சி தானேண்ணா, நீயாவது எனக்காக வாண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா, ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? நான் உங்க எல்லாருக்கும் என்ன பாவம் பண்ணேன்? என்னங்க, அந்த சாமியார் ஏதோ ஏடா கூடமா சொன்னாரு. அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கல்யாணத்தை தடுக்கவாது நம்ம அங்க இருக்கணும்ல. வாய் மூடு. நமக்கு வேண்டாதவங்க கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன? சார் அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றாரு. பாவம், அது பிறந்ததுலேருந்து மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்துருக்காரு. தாராளமா கல்யாணம் பண்ணட்டும். நீயும் நானும் இங்க தான். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. சபை கலையலாம். வா.
குஷி வாலு. குஷி அப்பா நீ உங்க அம்மா கூட உன் தாத்தா வீட்டுக்கு போனியே, அங்க என்ன நடந்துச்சு? அப்பா உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு பேசாம வாயை மூடிட்டு சைலண்டா இருக்கும்பா. ஓகேடா என் செல்லம், சொல்லு. யானை தாத்தா வீட்டுக்கு போனோமா, எல்லாரும் சாப்பிட்டோம். நான் சோபால தூங்குற மாதிரி நடிச்சேனா, தாத்தாவும் அம்மாவும் அங்க கிச்சன் தாண்டி ஒரு ரூம் இருக்குல்ல, ஒரு ரூம் இருக்கு, அங்க போனாங்கப்பா. அங்க ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழுதாங்கப்பா. அஞ்சலி அஞ்சலின்னு பேர் சொல்லி அம்மாவும் யானை தாத்தாவும் அவங்க கூட பேசினாங்கப்பா. நீ நல்லா பாத்தியா? அஞ்சலி அங்கேயே இருக்காங்க, நல்லா தெரியுமா? காட் ப்ராமிஸ்பா, அஞ்சலி ஆண்டி அங்க இருக்கிறத நான் பார்த்தேன். தேங்க்ஸ்டா செல்லக்குட்டி. அப்பா கூட என்ன? ஹலோ என்ன அப்பாவும் பொண்ணு ஓவரா கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அவ இன்னைக்கு ட்ரெஸ் அழகா போட்டிருக்காளா, ரொம்ப அழகா இருக்காளா, கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சா, அதான் கண்ணு வைக்காம வந்த வேலைய பாரு. காக்கா போ. ஷோ ஷோ. என்னது, நீ அவர்கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட வந்து ஓட்டிக்கிட்டா, இப்ப மறுபடியும் அவர்கிட்ட போய் கொஞ்சரா? உள்ள அப்பா. என்னப்பா? கல்யாணத்துக்கு நாமளும் போலாம்ப்பா. டேய், நான் காரணமா தான்ப்பா சொல்றேன். இது வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நமக்கு எந்த குழுவும் கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இப்போ நாம தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் கிடைச்சிடுச்சுப்பா. புரியலையே. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நீங்களும் அம்மாவும் வேன்ல கல்யாணத்துக்கு கிளம்புங்க. அதுக்குள்ள நான் வந்துருவேன். அப்படி நான் வரலனா நேரா மண்டபத்துக்கு வந்துருவேன். கல்யாணத்தை நிறுத்துற ஏற்பாடோட நான் வருவேன்ப்பா. அதனால நீங்க தயவு செஞ்சு போய் மண்டபத்துல ரெடியா இருங்க. ராஜீவா. அப்பா, நாம வளர்த்த பொண்ணுப்பா, நம்ம வீட்டு பொண்ணு. அவ வாழ்க்கை நாசமா போக கூடாது. நம்ம நிறுத்தணும், நிறுத்துறோம். அங்க நாம யாருன்னு காட்டுறோம்ப்பா. நீ இவ்வளவு சொல்லதுனால வரேன். ஆனா பிரியா கல்யாணம் நிக்கணும். 100% நிக்கும்பா. அதுக்கு நான் கேரண்டி. மாமா, எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்குமா? என்ன க்ளூ? அது நான் உமா வரா. நீங்களா கல்யாணத்துக்கு கிளம்பி போங்க, நான் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னங்க நில்லுங்க, எங்க போறீங்க? போகும்போதே எங்க போறேன்னு கேக்குற? முக்கியமான வேலையா போறேன், வரேன். இல்ல என்ன வேலையா போறேன், வரேன்னு சொல்லிட்டேன். வரேன். கல்யாணத்துக்கு போங்க. ஏய், உன்கிட்ட என் புருஷன் என்னடி சொல்லிட்டு போறாரு? என் பொண்டாட்டிக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு, அதை குறைக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. உண்மையாதான்க்கா? வேணும்னா மாமா வந்த உடனே கேளுங்க. ஷாமலா, வாடி. என்னங்க? எனக்கு சப்பாத்தி குருமா வேண்டாண்டி. ஏ, எதுக்குங்க? நம்ம கல்யாணத்துக்கு போறோம், புறப்படு. ஏய், ரெடி மலைச்சு போய் நிக்கிற? நிஜமா தாண்டி சொல்றேன், கிளம்பு. இது ஒரு நிமிஷங்க, இப்ப ரெடி ஆயிடுறேன். உமா உமா, அவர் மனசு மாத்துக்குள்ள நம்ம கிளம்பிடலாம். சீக்கிரம் ரெடி ஆகும். எனக்கு கையும் ஒள்ள காலும் ஒள்ள. என்ன இப்படி சொல்லிட்டு இருந்தால? நாம ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தா கிழவன் இப்படி சொதப்புறானே.